ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டிஷ். என்ன சொல்லுங்கள்? புதினா சாதம். ரொம்ப ஃபேமஸ் டிஷ், ரொம்ப சுவையான இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இது செய்யறதுக்கு வி நீட் பாஸ்மதி ரைஸ். அது ஒரு கப் எடுத்துக்கோங்க. புதினா இலை ஒரு கட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கப் பட்டாணி அது பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, அப்புறம் முழு ஸ்பைசஸில் நம்ம முழு கரம் மசாலாஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள், பச்சை மிளகாய், பூண்டு. இதை செய்முறை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் நம்ம புதினா சாதம். ஸோ ஒரு கடாயில் இல்லைன்னா உங்கள் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் இந்த முழு கரம் மசாலா எல்லாம் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் பொரிஞ்சு வரும்போது நம்ம இதில் வெங்காயம் போடலாம். வெங்காயம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளி போடலாம். லாஸ்ட்டில் நான் சொல்லுவேன் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு உங்கள் புதினா சாதம் கரெக்டாக வரும். அந்த இன்க்ரீடியண்ட் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். வெங்காயம் வதக்குனதுக்கப்புறம் அதில் தக்காளி போட்டுருங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு. இப்போ பாருங்கள், வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி போச்சு. இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம மிக்ஸி ஜாரில் புதினா, பச்சை மிளகாய், பூண்டு அதை எல்லாமே பச்சையாக அரைச்சி வச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த விழுதை இதில் போட்டுக்கலாம். ஓகே, போட்டுட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து நம்ம இதில் கழுவி ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ணலாம், எத்தனை கப் ரைஸ் எடுத்துருக்கணுமோ அத்தனை கிளாஸ் தண்ணி, டபுள் த குவான்டிட்டி நம்ம கொதிக்க வச்சிடலாம். அதுவும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது போடும்போது நம்ம இதில் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஓகே, ப்ளீஸ் நீங்கள் சில்லி பவுடர், காரம் எல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ புதினா ரெடி ஆயிடுச்சு மசாலா. நம்ம இப்போ பாஸ்மதி ரைஸும் ஆட் பண்ணியாச்சு, நம்ம பட்டாணியும் ஆட் பண்ணியாச்சு. இந்த பட்டாணி காஞ்ச பட்டாணி பாயில் பண்ணி வச்சுருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை பட்டாணி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்காக நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான தண்ணி எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா குக் பண்ணிட்டு வரட்டும். நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது என்ன பண்ணணும். ஓகே ஓகே, இந்த ஸ்டேஜ் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்கள் காரமும் உப்பு செக் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இதில் கொஞ்சம் கரம் மசாலா போடுவீங்க, கொத்தமல்லி தூவீங்க, அப்புறம் நெய், கொஞ்சம் நெய். அதுக்கப்புறம் த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் லெமன். நீங்கள் ஒரு ஃபுல் லெமன் அதில் நல்லா புழிஞ்சிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா வேகட்டும், தம்மில் விட்டுடுங்க. ஓகே, ஆவி பறக்க பறக்க டேஸ்டியான புதினா ரைஸ் ரெடி. வாங்க சாப்பிடலாம்.